பஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாட ஆசிரியர்களுக்கு மத்திய அரசு வழங்கும் சமக்ரா சிக்ஷா நிதியை தமிழக அரசு எமிஸ் பணியாளர்களுக்கு பயன்படுத்துகிறது என்றும் இதனால் 60,000 ஆசிரியர்கள் பாதிக்கப்படுவதாகவும் பள்ளிக்கல்வித்துறை மீது ஆசிரியர் சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் ஸ்டேடியம் முன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து முடித்த வேலையில்லா பட்டாதார ஆசிரியர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். அந்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் குமரேசன் பேசுகையில், தமிழகத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பட்டப்படிப்புடன் ஆசிரியர் பயிற்சி B.Ed முடித்த 60,000 பேர் உள்ளனர். பள்ளி மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடத்தை கற்பிக்க வேண்டும் என்பதற்காக புதிய கல்விக் கொள்கையில் சமக்ரா சிக்ஷா ICT என்கிற புதிய திட்டத்தை மத்திய அரசு வகுத்துள்ளது. இதற்காக இந்தியா முழுவதும் உள்ள மாநில அரசு பள்ளிகளுக்கு தேவையான நிதியை ஒதுக்குகிறது. ஆனால் தமிழக அரசு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடத்தையோ அதற்குரிய நேரத்தையோ ஒதுக்கவில்லை. மாறாக அறிவியல் பாடத்துடன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடத்தை சேர்த்துள்ளது. இதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள நிதியை இல்லம் தேடி கல்வி எமிஸ் பணியாளர்களுக்கு செலவிட ஒதுக்கியுள்ளது. இதனால் அரசு பள்ளியைச் சேர்ந்த ஏழை மாணவர்கள் கம்ப்யூட்டர் பற்றிய அடிப்படை அறிவை கூட பெற முடியாமல் தவிக்கின்றனர். மேலும் ஆசிரியர் பணிக்காக காத்திருக்கும் 60,000 கணினி ஆசிரியர்கள் வேலை கிடைக்காமல் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இருக்கின்றனர். எனவே எங்கள் கோரிக்கையை ஏற்று இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று கூறினார்.